காவேரி வரத பார்த்துட்டு அப்படியே டென்ஷனா பார்த்துட்ருக்காங்க. ராகினிய பார்த்துட்டு காவேரி முறைச்சிட்டு உள்ள போறாங்க. இவ வந்துட்டா. இப்போ என்ன பண்ண முடியும் இவளால மட்டும்? என்னமோ ரொம்ப ஓவரா வந்துட்டுருக்கா. இப்ப நல்லா மாட்ட போறா அந்த வெண்ணிலா கிட்ட அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க வெண்ணிலா பார்த்துட்டு செம்ம டென்ஷனா காவேரி. "நீ ஏன்டி இங்க வந்த? உனக்கு என்னடி உரிமை இருக்கு இங்க வர்றதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. "சார் நான் விஜயோட ஒய்ஃப் சார்" அப்படின்னு. "விஜயோட ஒய்ஃபா? யார் சொன்னது நீ விஜயோட ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு?" அதான் அக்ரிமெண்ட் பிரகாரம் நீ போயிட்டல்ல, அப்புறம் ஏன்டி மறுபடி வந்த? அப்படி சொல்றாங்க. இங்க பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இப்பவும் நான் விஜயோட ஒய்ஃப் தான் லீகலா புரியுதா? தேவையில்லாம பண்ணிட்டு இருந்த, அப்புறம் அவ்வளோதான். என் புருஷன் எனக்கு மட்டும் தான் உரிமையானவர் அவரு. யாரும் அவர்கிட்ட நெருங்க விடவே மாட்டேன். அவரு என்னோட புருஷன். புரியுதா? அப்படின்றாங்க. அது கேட்டு வெண்ணிலா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க பாரு நீ நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாங்க. யார கிளம்ப சொல்ற? முதல்ல நீ கிளம்பு. உனக்கு தான் இங்க எந்த ரைட்ஸும் கிடையாது. எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னோடனே, என்னம்மா பிரச்சனை அப்படின்றாரு போலீஸ் சார் நான் விஜயோட ஒய்ஃப் சார். இங்கே பாருங்கள், இது தேவையில்லாமல் என் புருஷன் எடுத்து வச்சுருக்காங்க. இது தேவையில்லாத விஷயம் சார் அப்படின்றாரு. இல்லைம்மா உன் புருஷன் தப்பு பண்ணியிருக்காரு இவன் சொல்கிறேன். என்ன சார் சாட்சி இருக்குது தப்பு பண்ணதுக்கு? அவர் தான் சாட்சியாமா? சார் ஆதாரம் வேறு இருந்தால் எத்தனை சொல்லுங்கள். அவருக்கும் என் புருஷனுக்கும் ஆகாது சார். வேணும்னே என் புருஷன் மேலே பழி போடுறதுக்காக எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாகுமா? யார் வேணாலும் என் புருஷன் மேலே பழி போடலாம். அதெல்லாம் உண்மையாகுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு போலீஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாம்மா. ஆனால் அவரே நான் தான் செஞ்சேன். நான் தான் இதுக்கு இவர் சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்றாரு. அவர் வேணும்னு சொல்லிட்டுருக்காரு சார். அவருக்கு என் புருஷனை ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்லேருந்தே பிரச்சனை சார். என் புருஷன் அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு சார். அதுலேருந்து தான் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு. இவங்க எல்லாருமே பிளான் போட்டு காய் நகர்த்திட்டுருக்காங்க சார். இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்றாரு. சரிம்மா, அவர் இப்படி சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? கேஸ் ஃபைல் பண்ணி தானே ஆகணும். இதுக்கப்புறம் தீர விசாரிச்சதான உண்மை வரும் சார். நீங்கள் கேஸ் எல்லாம் ஒன்றும் ஃபைல் பண்ணாதீங்க விஜய் மேலே. ஏன்னம்மா நீ சொன்னால் நான் ஃபைல் பண்ணாமல் இருக்க முடியுமா? இங்கே பாருங்கள் சார், உண்மை இதுன்னு ஒன்று இருக்குது. அதனால் இப்போ இவர் கேஸ் கொடுத்தார்ல, இவரே நான் செஞ்சது தப்புன்னு சொல்லுவாரா இல்லைன்ட்டு? அது எப்படிமா சொல்லுவார்? இப்போ தான் கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்ல வைக்கிறேன் சார். இந்த கேஸு குடும்ப பிரச்சனை சார். இதை தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி பெருசாக்கி இருந்திருக்காங்க. இவருக்கும் என் வீட்டுக்காருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்குது. அதை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்காரு சார் இவர். இதுதான் சார் உண்மை. நடந்த விஷயம் இதுதான். மற்றபடி இந்த பொண்ணு ஏம்மா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னோடனே, சார் இந்த பொண்ணுக்கும் என் வீட்டுக்காருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். ஒரு காலத்தில் என் வீட்டுக்காரு அந்த பொண்ணை விரும்பினாங்க தான் வெண்ணிலாவை. அதுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்திட்டாரு. ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்தின ஒரு பொண்ணை அந்த பொண்ணு இவருக்கு திரும்பியே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு சார். உண்மை என்னென்னா வெண்ணிலாவை அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஏன் சார் குணப்படுத்தணும்? அப்போது அவங்கள இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும்னு நினச்சிருந்தவர் எதுக்கு சார் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்ற போகிறாரு அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் யோசிக்கிறாங்க. உடனே எல்லாம் பிளான் சார் பிளான் அப்படின்றாரு அன்பரசு. நீங்கள் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? தேவையில்லாத பேசுனீங்க, மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்றாங்க. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க காவேரியை அந்த அன்பரசு. அடுத்து காவேரி சொல்கிறாங்க, சரிம்மா இப்போ என்ன தான் பண்ணுறது? இவர் கேஸ் கொடுத்துருக்காரு, நாங்கள் ஃபைல் பண்ணி தான் ஆகணும், அவர் உள்ளே வச்சு தான் ஆகணும் சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. வாயாலேயே நான் உண்மையை வர வைக்கிறேன் சார். என்னம்மா உன்னால் முடியுமா? கண்டிப்பாக முடியும் சார். சரிம்மா, சாயந்தரத்துக்குள்ளே இந்த கேஸ் இப்படியே இருந்ததுன்னா நான் அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிடுவோமா அப்படின்னோடனே, சரிங்க சார் அப்படின்ட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், விஜயை கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக நான் வெளியே எடுப்பேன். அது நடக்க தான் போகுது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா. என்னம்மாம்மா இவ இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னோடனே, என்ன சொல்லிட்டு போகிறா? அந்த காவேரி வெளியே எடுத்துருவாளாம்மா. இப்போ எங்கே போகிறா? வக்கீலை பார்க்க போயிருப்பா. வக்கீல் வந்தால் மட்டும் இந்த கேஸ்லேருந்து விஜய் வெளியே வந்துடுவானா? நான் ஸ்ட்ராங்காக இருக்க வரைக்கும் எதுவும் நடக்காது அப்படின்றார் அன்பரசு. அப்படி சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்றாரு பசுபதி. இதை பார்த்துட்டு